வணக்கம். அன்புள்ளம்மா அடுப்பங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் மிகவும் தமிழ்நாட்டில் பல இடத்துல புயல்னால் பாதிக்கப்பட்டு மக்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நல்லபடியாக அவங்களுக்கு நல்ல விறுவிறுப்பான ஐட்டம் சேர்த்து இந்த மழைக்கு நல்ல ஒரு போண்டா மாதிரி அல்லது பஜ்ஜி மாதிரி எப்படி செய்யலாங்கிறது உங்களுக்கான இந்த தேங்காய், பெருங்காயம், பொடியாக நறுக்கின வெங்காயம், இந்த பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், ரவை ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி பொடியாக நறுக்கினது, கோதுமை மாவு, இந்த வரமிளகாய் பொடி, இந்த லெமனை கடைசியில் பிழிஞ்சு விட்டுறணும். எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா பெசரிக்கணும். நல்லா பெசரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா பெசரி எடுத்துட்டிங்கன்னா அதை நம்ம ஒன்று ஒன்றா சின்ன சின்ன உருண்டையாக கோஃப்தா மாதிரி உருண்டையில் போட்டு நம்ம எடுக்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இப்போ சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சது, வெங்காயம், பச்சை கொத்தமல்லி, வரமிளகா பொடி, ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது, கோதுமை மாவு, கடலை மாவு, ரவை இவ்வளவு, மிளகாப்பொடி தேவையான அளவு, கல்லுப்பு அல்லது பொடி உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு, கொத்தமல்லி நல்ல தழை நிறைய சேர்த்துக்கலாம். அதோட கூட நான் இப்போ தான் மாவு தோசை மாவு அரைச்சி வச்சுருக்கேனால அந்த மாவு ஒரே ஒரு கரண்டி சேர்த்துருக்கேன். அதை தண்ணியே விடாமல் கொஞ்சம் டைட்டாக நம்ம பிசைஞ்சிட்டு லேசாக தெளித்து மாவை பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்தோம்னா இப்போ உருண்டையாக ஒரு போண்டா மாதிரி செய்யறதுக்கு நல்ல அது பக்குவமாக இருக்கும். இதை ஒரு 10 உருண்டை வரைக்கும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கிழங்கெல்லாம் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. சில பேர் அப்படியே வேக வச்சு அதை அப்படியே நீங்கள் கிழங்காவே சாப்பிடுவாங்க. நான் சக்கரவள்ளி கிழங்க 3 பீஸாக எடுத்துட்டு வேக வச்சுட்டு வெள்ளை தண்ணியில் வேக வச்சுருவேன். அது பார்த்திங்கன்னா அந்த இனிப்பு சக்கரவள்ளி கிழங்கே இனிப்பாக இருக்கும். அதை வெள்ளத்தில் நல்லா வேக வச்சோம்னா இல்லை பாலில் கூட வேக வைக்கலாம். வேக வச்சா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ இது உப்பு காரமாக நல்லா சாப்பிட்றவங்களுக்கு, சுகர் அந்த மாதிரி இனிப்பு சாப்பிட முடியாதுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி உருண்டையாக பண்ணி நம்ம எண்ணெய் காய வச்சு அதில் வறுத்து எடுத்துட்டோம்னா சட்னியோ சாஸோ இது வேணால் நம்ம தொட்டுட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டிருக்கோம்னால தேங்காயும் நமக்கு அந்த நார் சத்து நமக்கு நல்லா கொடுக்குது. தேங்காய் வயிற்று புண்ணு ஆற்றும், அல்சர் ப்ராப்ளம், வயிற்று வலி அந்த மாதிரி நல்ல உருண்டைகள் சின்னதாக போட்டதுனால என்னுடைய வாணலியும் சின்னது. ஸோ கம்மியாக எண்ணெய் ஊற்றினா போதும். நல்லா அழகாக சிவப்பாக நல்லா வெந்து வருது. இது ஒரு எடுத்திருக்கேன். நல்லா பார்க்குறதுக்கே நல்ல மொறுமொறுப்பாக டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு ஆர்வமாக இருக்குது. அவ்வளோதான். 2 பேருக்கு ஒரு 15 உருண்டை வரைக்கும் வந்திருக்கும். அவ்வளோதான் எனக்கு. நீங்கள் கூட வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்கன்னு நீங்கள் நிச்சயமாக ஒரு 3-4 கிழங்கு நல்லா மசிச்சு போட்டிங்கன்னா தான் இந்த சக்கரவள்ளி கிழங்கோட தன்மை உங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கும். ஆனியன் பொடியாக பல்லாரி போட்டால் தான் நல்லாயிருக்கும். பச்சை கொத்தமல்லி நல்ல பொடியாக நறுக்கி அழகாக அதோட சேர்த்துடலாம். வரமிளகா பொடி, பச்சை மிளகா 1-2 குழந்தைங்க சின்ன குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா பச்சை மிளகா கூட போட வேண்டிய தேவையில்லை. நீங்கள் வரமிளகா பொடி சேர்த்துக்கலாம். பெருங்காயம் முறுமுறுன்னு வெந்துருச்சு. இதை சாஸோடையோ தேங்காய் சட்னியோடையோ தக்காளி சட்னியோடையோ தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். இப்போ தான் என்னுடைய பதிவை பார்க்குறீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க, உங்கள் லைக்ஸ் எனக்கு கொடுங்க, உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக்கங்க. மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். உள்ளே நல்லா வெந்திருக்கு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இந்த லெமன் பிழிஞ்சது இன்னும் நமக்கு ஒரு அடிஷ்னல் டேஸ்ட்டு. வெங்காயம், கடலை மாவு, ரவை, கோதுமை மாவு, அரைச்ச தோசை மாவு, பரவாயில்ல ஒரு நாள் ஆயிருந்தால் கூட அந்த மாவு ஊற்றிக்கலாம். அந்த மேலே அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளே நல்ல அந்த சக்கரவள்ளி கிழங்குனால மேல் பகுதி நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது. உள்ள சாஃப்டாக அந்த கிழங்கோட தன்மை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. செஞ்சு பாருங்கள் கட்டாயம். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். குழந்தைங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப பிடிக்கும். செய்து கொடுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.